கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய காரியம், பவுல் எபேசிய மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியம். அதன் மூலமாக நாம் எப்படி ஜெபிப்பது, எப்படி கர்த்தருக்குள் வாழ்வது, எப்படி இயேசுவின் மூலமாக பிதாவிடத்தில் சேர்வது என்று நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். சில காரியங்கள் அவங்களுக்கு நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இங்கே எபேசியர் மக்களுக்காக முழங்கால் படியிட்டு பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கக்கூடிய பவுல் ஜெபிக்கக்கூடிய காரியம், அவர் எப்படி அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்கலாம், நாம் எப்படி நடந்து கொள்ளலாம், இயேசுவினிடத்திலும் பிதாவினிடத்திலும் பரிசுத்த ஆவினிடத்திலும் நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம், அதை பெற்றுக்கொண்டு நாம் விரும்புகிற காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள ஒரு அருமையான அதிகாரமாக இருக்கிறது உங்களுக்கு. அதாவது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நமக்கு உள்ளுக்குள்ள அப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிடத்தில் போகிறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளுக்கு இருக்க அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமாக வல்லமையாய் பலப்படவும். நம்ம பார்த்திங்கன்னா, அப்போ நாம் அதை எப்படி பலப்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வார்த்தையின் மூலமாக நம் இருதயங்களை நிரப்பும் பொழுது, கிறிஸ்துவின் வசனங்கள் மூலமாக, வேதாந்தத்தில் இருக்கிற வசனத்தின் மூலமாக இருதயத்தை நாம் நிரப்பும் பொழுது வல்லமையாக பலப்படலாம். அதே போல் ஆவியிலே பலப்படுவதற்கு பார்த்திங்கன்னா, அந்நிய பாஷையிலே நம்ம பேசும் பொழுது ஆவியிலே நாம் பலப்படலாம். உங்களுக்கு அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஒரு வல்லமை நமக்கு இருக்குது. அந்த உள்ளான மனுஷனுக்கு நாம் எப்படி பார்த்திங்கன்னா, பசிக்கும் பொழுது நாம் சரீரப்பிரகாரமாக சாப்பிட்டு திருப்தி அடைவது போல், அந்த சாப்பிட்டு அந்த பலன் கிடைப்பது போல், அந்த உள்ளான மனுஷனை நாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய வசனத்தினால்தான் அது வல்லமையாய் பலப்பட வைக்க முடியும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்களை நாம் மீண்டும் மீண்டும் உள்ளே எடுத்து செல்லும் பொழுது, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, வாயின் வழியாக நாம் உள்ளே எடுத்து செல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளை உள்ளே எடுத்து செல்லும் பொழுது, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது பார்த்திங்கன்னா வல்லமையாய் பலப்படவும். அப்போ நமக்கு இதெல்லாம் நடக்க வேண்டும். அப்படி தான் எபேசிய மக்களுக்காக பவுலுக்கு ஜெபிக்கிறாரு. அப்போ நமக்குள்ளே செய்யக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காரியம் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும். அப்போ தான் நாம் வேண்டிக் கொள்கிற காரியம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு சில காரியங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதன் மூலமாக நாம் இதை அடைய முடியும் என்று பவுலுக்கு அழகாக ஜெபித்து அந்த ஜெபித்த காரியங்கள் தான் இதில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பாருங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருக்கவும். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பது எப்படி நிச்சயப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது விசுவாசத்தின் மூலமாக நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தோர், எழுந்தார், அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறோம் உங்களுக்கு. அதனால தான் நம்ம பிலீவர்ஸ், we believe that Jesus lives in us. அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு. அப்போ நம்ம விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களே
வாசமாக இருக்கவும். அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம இதயத்துக்குள்ளே வந்து கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். அவர் வந்து நம்மை கதவை தட்டி நம்மை நோக்கி அவர் கூப்பிடும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டனால் இயேசுவே ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கையிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயினாலே அறிக்கை செய்தனால் ரட்சிப்பு உண்டாகும் என்று போடப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தான் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிற அந்த நிச்சயம் நம்மளுக்கு வரணும். உங்களுக்கு இதற்காக தான் அவர் ஜெபிக்கிறார். அப்போ நாம் எபேசியர் மக்களுக்காக என்ன ஜெபித்தாரோ அதே காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று நம்ம ஊரில் உள்ள மக்களுக்காக நடக்க வேண்டும், நம்ம குடும்பத்தாருக்காக நடக்க வேண்டும், நமக்காக நம்ம இண்டிவிஜுவலுக்காக நடக்க வேண்டும் என்று நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அன்பாலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி. அன்பாலே தான் வந்து கிறிஸ்துவின் இதை வந்து நம்ம அடைய முடியும். உங்களுக்கு அன்பாலே வேரூன்றி அந்த நம்மளுடைய ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்து வேறு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பின் மூலமாக அவரை விசுவாசித்து அதில் தான் வந்து நிலை பெற்றவர்களாக உங்களுக்கு நாம் ஆகிறோம் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கணும். நாம் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அது விசுவாசத்தின் மூலமாக நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து பிதாவின் மூலமாக வல்லமையாய் வந்து நாம் வந்து ஆவியினாலே பலப்பட்டிருக்கோம், உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கு அப்படின்ற நிச்சயம் நம்மளுக்கு வரணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், நம்ம உள்ளான மனுஷனில் வசனங்களையும் வார்த்தைகளையும் உள்ளே போட்டிருக்கோம். நம்ம வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறவங்களுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வல்லமையாய் பலப்பட்டு அது வந்து அதுக்கு காரணம் நாம் வந்து பேசிய வார்த்தைகள், நாம் கேட்ட வார்த்தைகள், கண்களால் பார்த்த வார்த்தைகள், வாசித்தது எல்லாவற்றின் மூலமாக உள்ள வந்து இருதயத்தில் அந்த வல்லமையாய் பலப்படக்கூடிய காரியம் அது 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 வந்து அது பிறகு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற அந்த விசுவாச காரியம். இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உங்களுக்கு. சில நேரத்தில் அந்த நிச்சயத்தை பெற்றிருக்கணும் உங்களுக்கு. இயேசு நமக்குள்ளே இருதயத்தில் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நான் வந்து அவருடைய ஆவி எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாக நான் வல்லமையாய் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்குள்ளே இருக்கிறான்ற அந்த நிச்சயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு உங்களுக்கு. சில நேரங்களில் நாம் சில காரியங்கள் செய்துவிட ஒருவேளை கிறிஸ்து எனக்குள்ளே இல்லையோ என்று ஒரு அவிசுவாசப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன அவரை மன்னித்திருக்கிறார், நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், சாபங்களை மன்னித்திருக்கிறார், பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், அவங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி காரியங்களை அவரை பற்றி நாம் அறிந்து கொண்டு அவர் எப்பேற்பட்டவர், நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு, அவரை அறிந்து கொண்டோம் என்றால் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் வந்து பவுல் விரும்புகிறார். எபேசிய மக்கள் எப்படி இருக்கணும் என்று அவர் விருப்பத்தை தேவனிடத்தில் கேட்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக கேட்கக்கூடிய ஜெபம் தான் இது. அதுதான் வந்து அந்த ஒரு மேன்மையான ஒரு ஜெபம் உங்களுக்கு. இப்பேற்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் வந்து ஜெபிக்கிறார் உங்களுக்கு. அடுத்து சொல்றாரு, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரும் இன்னதென்று உணர்ந்து. அப்போ சகல பரிசுத்தவான்களோட இருந்து கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் நீளம் உயரம், அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அதை உணரக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. அது இன்னதென்று உணர்ந்து அவருடைய அன்பின் அகலம் பாருங்க, நீளம் பாருங்க, ஆழம் பாருங்க, உயரம். நல்லா யோசித்து பாருங்களேன். அதாவது எல்லா திசையிலும் எல்லா பக்கத்துலையும் யோசித்து பார்த்தோம்னா அதை இம்மெஷரபிள், அது வந்து நீங்கள் அளவே முடியாத ஒரு காரியத்தை இன்னதென்று உணர்ந்து அது என்ன காரியம் என்று நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு காரியம். அதோட அகலம், அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், ஆழம், உயரம், அகலம், நீளம். அப்போ அது என்னதென்று உணரக்கூடிய ஆட்களாக வேண்டும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வந்து தான், அந்த அன்பின் மூலமாக நாம் இந்த சூழ்நிலைக்கு அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் காலத்தில் செய்யப்பட்ட பாவம் பரம்பரையாக இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் மூலமாக நாம் கற்பம் தரித்து பாவத்தின் உள்ளாக எல்லோர்களும் மனிதர்கள் அனைவரும் அந்த பாவத்துக்குள் தான் நம்ம வாழ்கிறவங்களுக்கு அந்த இயேசுவின் அன்பின் மூலமாக
பிதா தன் ஒரே பேரான குமாரனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு அனுப்பி அவரை நமக்காக பலியாக்கி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்புன்னு பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன், ஒரே குமாரனை அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுத் தொழிலில் பிறக்க வைத்து, அந்த புழுதியிலையும் அந்த அந்த நாற்றத்திலும் ஒரு 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 இடத்துல அவரை பிறக்க வைத்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வானத்தின் சிங்காசனத்தில் இருக்கிற நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து இதில் வந்து 33 வருஷம் வாழ்ந்து, அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாவங்களும், அது வரைக்கும் நடந்த பாவங்கள், அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பாவங்கள், உலகத்தில் அனைத்து பாவங்களும் அவர் மேலே ஊற்றப்பட்டது. எல்லா நோய்களுக்காகவும் அவர் வந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதுதான் அன்பு. அவர் பாருங்கள், ஒரு 33 வருஷத்தில் ஒரு அந்த ஒரு வாலிப பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாய் நமக்காக அடிபட்டு நொறுக்கப்பட்டு உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சதையும் காணாதபடிக்கு அடித்து நொறுக்கி நமக்காக சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன். அதுதான் அந்த அன்பு. அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரீரத்திலேருந்து வியாதியிலேருந்து விடுதலை இருக்குது. உங்களுக்கு அந்த அன்புக்குள்ளே தான் அந்த வியாதிக்கு விடுதலை இருக்குது. அந்த அன்புக்குள்ளே தான் உங்களுடைய தரித்திரத்திற்கு ஐஸ்வர்யம் இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு அந்த அன்புக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இழந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்புக்குள்ளே தான் அவர் செய்த அந்த காரியத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக தான், அந்த சிலுவையில் அவர் மரித்து எழுந்த அந்த காரியத்தின் அந்த அன்பு, அவர் செலுத்திய அன்பு, தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி நொறுக்கி அவரை அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று படப்பட்டிருக்கு. அவர் ஐஸ்வர்யனாய் இருந்தும் அவர் நமக்காக தரித்திரரானார் என்று போடப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட காரியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு. அந்த அன்பின் ஆழம், நீளம், உயரம், அதை வந்து நம்ம மெஷரே பண்ண முடியாது. உங்களுக்கு அகலம், எதையுமே நம்ம இம்மெஷரபிள் லவ், எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இன்னது என்று உணர்ந்து அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். we should feel for that, we should acknowledge that. அதை உணரக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளோ நேரங்களில் எத்தனை தடவை வந்து கர்த்தர் அதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். நமக்காக அது செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் செய்யப்பட்ட அந்த காரியம், அது அன்பின் மூலமாக நடந்த ஒரு காரியம். அதை உணர்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். அன்பை உணர்ந்து அந்த தேவாதி தேவன் நமக்கு காமித்த அந்த அன்பின் உணர்வு. அப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிதாவின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய காரியம். அதற்கு பிறகு நம் இருதயத்திலே வல்லமையாய் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த 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 பெலன், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெலன், அந்த ஆவியின் மூலமாக, ஆவியிலே வல்லமையாக பலப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து விசுவாசத்தின் மூலமாக நம் இருதயத்துக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பின் மூலமாக இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு செய்யப்பட்டிருக்கு. அதை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பை பற்றி நாம் யோசிக்க 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 வந்து பார்த்திங்கன்னா தேவன் செய்த அன்பு, அந்த காரியம் நமக்கு அந்த சிலுவையின் மூலமாக செய்த காரியத்தின் மூலமாக தான் நாம் வந்து விடுவிக்கப்படுகிறோம், நோய்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், சுகம் பெறுகிறோம். அதை நாம் வந்து உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை உள்ளவர்களாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அதை நம்மளுக்கு அந்த காரியங்களாம் தெரியும், இதுக்கு தேவன் செய்த காரியங்களும் தெரியும். அதை வந்து ஒரு தெரிந்தவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை உணர்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு அதுக்குள்ளே போய் நம்ம அதை யோசிக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த அந்த உணர்வு, அதுதான் அந்த அன்பின் ஆழம், நீளம். அவர் செய்த அந்த அன்பின் மூலமாக நமக்கு செய்த காரியத்தை, இம்மெஷரபிள் அந்த விஷயத்தை வந்து
உணர்வு நமக்கு வேண்டும். உணர்வு இருக்கிறதா? அந்த உணர்வு, அன்பின் உணர்வு நமக்கு இருக்கிறதா என்று நாம் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டுள்ளா இருக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்க. அந்த உணர்வு இருக்கா? அந்த அன்பின் உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த அன்பின் உணர்வு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் வேண்டிக்குள்ள காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதனால தான் பவுல் இப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை அந்த எபேசிய மக்களுக்காக செய்கிறார். உங்களுக்கு அது பிறகு சொல்லுது, அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்போ இது ஹியூமன் மைண்டுக்கு பிடிபடாதவங்களுக்கு, அந்த அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. இப்படி செய்ய முடியுமா? யாருமே அப்படி செய்ய முடியாதே. நம்ம ஹியூமன் லவ் தான் பார்த்துருப்பவங்களுக்கு, மனிதருக்குள் பண்ணக்கூடிய அந்த அன்புகள் தான் பார்த்துருப்பவங்களுக்கு. இது ஒரு அறிவு கெட்டாத அன்பு. அதாவது எவ்வளோ யோசித்தாலும் நம்ம இதுக்கு இப்படி செய்வாங்களா, தனி சொந்த குமாரனே பலியிடுவாங்களா, கொடுப்பாங்களா நமக்காக அப்படின்றது ஒரு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அப்போ அதற்கு நடக்க பார்க்க முடியாத அந்த காரியத்தை அறிந்து கொள்ள வல்லவர்களாக அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள இருக்க வேண்டும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். அப்போ அந்த அபண்டன்ஸ் மூலமாக நிறையப்படும். அவருடைய அபண்டன்ஸ் மூலமாக தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும், ஆல் திங்ஸ் நிறையப்படவும். அது மூலமாக நம்ம நிறையப்படணும். உங்களுக்கு சகல விதமான பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமையின்படி நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போ இதுதான் எபேசிய மக்களுக்கு ஜெபிக்கிறார் அவர்களுக்கு. அதாவது இப்பேற்பட்ட காரியம், அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த உணர்வுள்ள இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு விசுவாசி என்ற இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம வல்லமையாய் பலப்படலாம் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. அந்த இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் சின்ன இரத்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள, இரத்தத்தின் மூலமாக கிடைத்த விடுதலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்போ இந்த உணர்வுள்ள ஆட்களாக இருக்கணும். நமக்காக செய்திருக்கிறார். அப்போ நான் விடுதலை பெற்றவனாக இருக்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதவனாகவும் நம்மளுக்கு செய்யப்பட்ட காரியத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாம் கடந்து இப்போ ஒருவேளை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாம் போய்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை கடன் மத்தியிலே நம்ம போய்கிட்டு இருக்கலாம். அந்த கடன் மத்தியிலே போகும்போது அந்த கடனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நாம் எதை நோக்கி பார்க்கணும்னா, கர்த்தர் நமக்கு சிலுவையின் மூலமாக செய்த அந்த பண்டமாற்றத்தை தான் யோசிக்கிறவங்களுக்கு. அவர் ஐஸ்வர்யனாக இருந்தும் நமக்காக தரித்திரரானார். நாம் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் ஒரு ஐஸ்வர்யத்தில் தான் இருக்கணும். நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன், நான் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் அன்பின் மூலமாக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் அன்பின் மூலமாக அவர் சிலுவையில் செய்த அந்த அடிபட்டு அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்வர்யாக இருக்கிறேன் என்று கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கிறது தான் அது விசுவாசம். உங்களுக்கு காணக்கூடாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு கண்ணுகளுக்கு தெரியல. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு அவர் பண்டமாற்று செய்திருக்கிறார் என்று அது செய்து முடிக்கப்பட்டு ஆயிற்று. உங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையின் மூலமாக இந்த காரியம் நமக்கு செய்து முடிவு பண்ணியிருக்கு. இனிமே செய்ய போகிறதில்லை. அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று நாம் சந்தேகிக்கப்பட தேவையில்லை. உங்களுக்கு அவர் செய்து முடித்து விட்டார். சிலுவையில் முடிந்த காரியம், அந்த முடிந்த காரியத்தின் மூலமாக நீங்கள் ஐஸ்வர்யனா, நீங்கள் தரித்திரன் அல்ல. இருக்கக்கூடிய அந்த கடன்கள் மறைந்து போகும். உங்களுக்கு நீங்கள் கண்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை கர்த்தர் தருவார். இன்று இருக்கிற போல நீங்கள் அடுத்த வருஷம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இப்போ இருக்கிற பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை. அப்போ இந்த வருஷத்தில் இருக்கிறத நீங்கள் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த எல்லா சூழ்நிலைகளும் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, ஒருவேளை வியாதியில் இருந்தோம் அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் சிலுவை ஏறினார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று போடப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த சுகத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நோயை பார்ப்பதை விட்டுவிட்டு
டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், அது தவறில்லை. அவர் கொடுத்துருக்க அந்த ரிப்போர்ட்டு அது மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதுவும் தவறில்லை உங்களுக்கு. ஆனால் அந்த சுகத்தை கொடுக்கிறவர் தேவன் தான் இருக்கிறாங்க. உங்களுடைய வியாதிகளுக்காக அவர் அன்பின் மூலமாக அவர் உங்களுடைய வியாதியை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அப்போ நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பின் மூலமாக செய்யப்பட்ட காரியம். உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். உங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அதை நோக்கி இருப்போம், அதை நான் நாடி இருப்போம், அதை விசுவாசிப்போம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு. அப்போ அவரை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த காரியங்கள், அவர் அன்பின் மூலமாக செய்த காரியங்கள், அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருவேளை சமாதானம் இல்லை அப்படின்னா, சமாதானம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய சமாதானத்திற்காக அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு, நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய இருதயம் கலங்குகிறதா இருக்குது அப்படின்னா, பயப்படுறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்கிறார். உங்களுக்கு பல இடங்களில் எத்தனையோ முறை பயப்படாதே என்று அதில் உங்களுக்கு வேதாகம் சொல்லப்படுது. இயேசு ஒவ்வொரு பயப்படுற சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லக்கூடிய காரியம் பயப்படாதே என்றால் சொல்கிறார் உங்களுக்கு. ஸோ டு நாட் ஃபியர். எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பயந்தீங்கன்னா விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். ரெண்டும் ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ். உங்களுக்கு ஃபெய்த் இருக்கும், அந்த இடத்துல ஃபியர் இருக்காது. ஃபியர் இருந்துச்சுன்னா ஃபெய்த் இல்லை என்று அர்த்தம். நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபியர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தின்படி தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். we cannot please God without faith. அப்போ உடனே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பயம் வருது அப்படின்னா உடனே அதற்கு வேண்டிய வேத வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்படிலாம் ஆல்ரெடி இப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குது, சமாதான குறைவு இருக்குது அப்படின்னா அதற்கு பதிலான வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து அதை தியானித்து அதை நாம் உட்கொண்டு இருந்தோம் என்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபியர் வெளியில் போயிடும். உங்களுக்கு அந்த ஃபியர் வெளியில் போகணும் அப்படின்னா அந்த வசனத்தின் மூலமாக, அதில் தான் முதலாவது வாசிக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ளே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு சொல்லி நாம் 16ஆம் வசனத்தில் படிக்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். வல்லமையாய் பலப்படுவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய வார்த்தைகள் தான், அவருடைய வசனங்கள் தான், அவர் மூலமாக பேசக்கூடிய அந்நிய பாஷைகள் தான் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த பலப்படும் பொழுது நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்மளை விட்டு அந்த பயம் நீங்கிடும். உங்களுக்கு பயம் நீங்க வேண்டும் அப்படின்னா வார்த்தைக்கு போங்க, வார்த்தையை எடுத்து தியானிங்க, இந்த வார்த்தையை வாசிங்கள். அதற்கு பதிலாக இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அதை திருப்பி வாயிலே நீங்கள் அறிக்கை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நம்ம போவோம். இப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம வரணும் தான் கர்த்தர் நம்மளுக்கு விரும்புகிறாரு உங்களுக்கு. அதனால தான் இந்த பவுல் இதை அப்படியே ஒவ்வொரு பிரசங்கம் அந்த ஜெபத்தை பற்றி சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு 30-20 ஒரு முக்கியமான வசனம், தெரிந்த வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய நமக்கு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு உணர்வோடு இப்பேற்பட்ட அந்த காரியத்தை அறிந்திருந்து உணர்வோடு அறிந்திருந்து அந்த அன்பை தெரிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய். அப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஒரு காரியத்தை நினைக்கிறோம், மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்குள்ளே கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு பவர் தட் இஸ் ஒர்க்கிங் வித்தின் அஸ், அது நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்யறதுக்கு தான், உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்யறதுக்கு தான் இந்த அன்பின் மூலமாக இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் எப்பேற்பட்ட ஜெபத்தம் இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு மேலே பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்து அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அதற்கு மேலான ஒரு 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 உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள்,
எல்லாம் வந்து உங்கள் ஜெபத்தின் மூலமாக வேணும் அப்படின்னா இந்த பவுல் வந்து ஜெபித்தது போல், அந்த மக்களுக்காக ஜெபித்தது போல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று, அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் ஜெபித்தது போல நாம் அப்படி இருக்கிறோமா என்று நமக்குள்ளே செக் பண்ணிட்டு நாம் ஜெபத்தை ஆரம்பித்தால் அது வந்து கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர் ஆவிற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறோம். ஜெபிப்போம். நல்லவரே, கர்த்தாவே என்று கூப்பிடக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கான். நன்றி அப்பா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இது உணர்வுள்ள இருதயத்தை தாரும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்த அந்த அன்பின் காரியத்தை, அந்த நினைத்து கூட பார்க்க முடியாத, அந்த புத்தி கட்டாத அந்த அன்பை கர்த்தாவே, நம்ப முடியாத, நோக்கி பார்க்க முடியாத அந்த அன்பு கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்க கர்த்தாவே. அது அந்த அன்பை எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்க நன்றி. அன்பை பற்றி தெரிந்ததற்காக நன்றி. அதில் நாங்கள் தியானிக்கவும் வல்லமையாய் பலப்படவும் அதன் மூலமாக நாங்கள் ஜெபித்து கர்த்தாவே நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி எங்களுக்கு பதில் கிடைத்திருக்கான். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை அருள செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன், 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 ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.